நம் இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள், தனித்துவமான மரபுகள் மற்றும் வித்தியாசமான நிலப்பரப்புடன் உலகின் மற்ற நாடுகளிலிருந்து தனித்து நிற்கிறது. இந்தியாவின் மிகவும் தனித்துவமான விஷயங்களின் ஒன்று அதன் நேரமண்டலமாகும். ஏனென்றால் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே நேரமண்டலத்தை பயன்படுத்தினாலும் அனைத்தும் ஒரே நேரமண்டலத்தில் இல்லையாம். உண்மைதான். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசம் மற்ற மாநிலங்களை விட வித்தியாசமான நேரமண்டலத்தில் உள்ளது. 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இங்கு சூரியன் உதித்து விடுமாம். அதிலும் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும் ஒரு கிராமம் தான் இந்தியாவில் சூரிய உதயத்தை முதலில் பார்க்கும் இடமாகும். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பல அழகிய கிராமங்களில் டோங் என்ற கிராமம் தான் இந்தியாவில் சூரிய உதயத்தை காணும் முதல் இடமாக உள்ளது. இந்த மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் இந்தியா சீனா எல்லைக்கு அருகில் இந்த டோங் என்ற நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1240 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கிராமம் பனிபடர்ந்த மலைகள், பசுமையான மரங்கள் மற்றும் ஓடும் ஆறுகள் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. மேலும் இந்த டோங் நகரத்தின் புவியியல் இருப்பிடம் மற்றும் அதன் உயரம் இந்தியாவில் சூரிய உதயத்தை பார்ப்பதற்கான சிறந்த இடமாக அமைகிறது. கிழக்கு நீளமான கோடுகளுக்கு அருகாமையில் இருப்பதால் நாட்டின் பிற பகுதியில் சூரியன் உதிக்கும் முன்பு இங்கு முன்னதாகவே உதிக்கிறதாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கு வேறு ஒரு நேர மண்டலத்தை கூறினார். இது பற்றி அவர் கூறுகையில், நாங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து விடுகிறோம். அரசு அலுவலகங்கள் காலை 10 மணிக்கு மட்டுமே திறக்கப்பட்டு மாலை 4 மணிக்கு மூடப்படுவதால் பகல் நேரம் அதிகமாக வீணாகிறது என்று கூறியுள்ளார். மேலும் வடகிழக்கு மாநிலங்களை GMT+6 என்ற நேர மண்டலத்தில் வைத்து கடிகாரத்தை அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை உயர்த்துமாறு முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே நேரத்தில் இந்தியா GMT+5.5 உள்ளது. இது கிரீன்விச் நேரத்தை விட 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. கிரீன்விச்சில் உள்ள நேரம் GMT, அதாவது கிரீன்விச் மீன் டைம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கிராமத்தில் அதிகாலை 4 மணிக்கு அந்த நாள் பிரகாசமாகவும் மாலை 5 மணிக்கு இருட்டாகவும் தொடங்குகிறது. மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்பால் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தி விளக்குகள் எரிய வைக்கப்படுகிறது. எனவே வேறு நேர மண்டலம் தங்கள் பகல் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த அனுமதிக்கும் என்றும் இந்த மாநிலத்தின் முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார். நம் பூமி 360 செங்குத்து கோடுகள் அல்லது தீர்க்க ரேகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு தீர்க்க ரேகையிலும் ஒரு மாற்றம் 4 நிமிட நேர வித்தியாசத்தை அளிக்கிறது. எனவேதான் நம் பூமி கிரகம் 24 நேர மண்டலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.